இருக்குது. அங்க இருக்க ஃபைட்டர்ஸ் ஜிம் பாய்ஸ் எல்லாம் மேலே ஏறி வண்டி மேல வெட்ட வராங்க, குத்த வராங்க, டவுன் கண்ணாடி உடைக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. அது மீறி அடிச்சு தூக்கிட்டு இந்த வண்டி கிளம்புது. இது கிளம்புறதுக்கு முன்னாடி கேமரா மேல வந்து கேமரா கீழே வருது. கேமரா எப்படி கையில பிடிச்சாருன்னு தெரியல, பிடிச்சிட்டு அங்கேயும் ஓடுறாரு, சுத்தி 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 ஓடுறாரு. கடைசியா அந்த ஜீப்புக்குள்ள போய் உட்காந்துக்கிறாரு. ஜீப்புக்குள்ள போய் இந்த உட்கார்ந்து வண்டி கிளம்புது. காரணம்னா பின்னாடி நாலு வண்டி தொடர்ந்து ஒரு வண்டி வந்து ஒரு பெரிய போஸ்ட்ல அடிச்சு பிளாஸ்ட் ஆகுது. அது மட்டும் சிஜி, பிளாஸ்ட் மட்டும் தான் சிஜி, ஷார்ட் கட் ஆகுது. அதுக்கடுத்து ஒண்ணு வந்து டாப்ல உள்ள ஒரு காவாயிரம் போய் விழுது, ஒரு பிரிட்ஜுக்குள்ள போய் விழுது. அந்த உழுத பட்டுச்சு சிஜி. அதுக்கடுத்து ஒண்ணு வந்து சென்டர் ஆஃப் த மீடியன் வந்து அடிச்சு நொறுங்கி அந்த வண்டி தீ பிடிக்குது. இதை தாண்டி அவங்க எஸ்கேப் ஆகி போய் ஒரு ஃபாரஸ்ட் போறாரு. இந்த 3.5 கிலோமீட்டரும் எங்களுக்கு கண்ட்ரோல்ல வந்து அந்த ரோடு கிடைச்சது. எல்லா டெக்னீஷியனோட சப்போர்ட் கிடைச்சது. விஷாலுடைய அந்த டெடிகேஷன் சப்போர்ட் எல்லாம். இது வந்து இதை சிங்கிள் ஷாட்டா தான் எடுக்கணும். ஒரு பிடிவாதத்தோட நான் வந்து நிறைய பேர்கிட்ட பேசினேன், நிறைய டெக்னீஷியன்ஸ் பேசினேன், நிறைய பேர் ஸ்டிச் பண்ணிடலாம் முடியாது. சில பேர் வந்து ரொம்ப ராவா இருக்கு சார், ராவா தான் சார் இருக்கும், ஆடியன்ஸ் ரொம்ப ராவா தான் ரசிக்கிறாங்க. அதுக்கு நமக்கு வெற்றி மாறல் பார்த்து அவங்கெல்லாம் வந்து சில விஷயங்களை ராவா கொடுத்ததை பார்க்கும்போது நிறைய பாடல்கள் பார்த்து நம்ம கற்றுக்கிறது தானே சார். அதுக்கெல்லாம் எனக்கு நல்ல இருக்கு. எல்லாரும் நிறைய பேசிட்டாங்க, அதனால கொஞ்சம் கம்மியாக பேசலாம் நினைக்கிறேன். முதல்ல வந்து இது வந்து ஒருத்தர் பாராட்ட மேடை ஆகக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருந்தேன். ஆனா நிக்கில் வந்து ஏதோ பண்ணி விட்டாரு. அதனால நான் வந்து இப்போ படத்தை பத்தி பேசுறேன். 17வது படம், விஷாலோட 3வது படம், 2 படம் இருக்கு, நல்லா அமைஞ்சுது. ஸோ விஷாலுக்கு ஒரு சின்ன ஒரு நாள் சொன்னேன், ரொம்ப பிடிச்சது உடனே கார்த்திக் சார் அறிமுகப்படுத்தி விட்டாரு. கார்த்திக் சாரே வந்து பேசும்போதே அவர் ரொம்ப ஒரு நல்ல மனுஷனா தெரிஞ்சாரு. அதோட எனக்கு அவர்கிட்ட ஒரு கிக்கு, அந்த கம்பெனியில் ஒரு கார்த்திக் சூப்பராஜ் ஒரு டைரக்டர் இருக்காரு. ஒரு டைரக்டருக்கு கேட்க போய் அந்த கன்சர்னில் ஒர்க் பண்ணுற கிக்கு எனக்கு ரொம்ப இருந்துச்சு. ஸோ வெரி ஹாப்பி அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறது. விஷால் படம் 3வது படம். ஸோ இந்த படம் வந்து எப்படி இருக்குன்னு ஒரு ஐடியா பண்ணும்போது ஒரு கதை இருந்துச்சு. அந்த கதை வந்து ஒரு ஏற்கனவே ஒரு சேசியா ஒரு கதையா இருந்துச்சு. ரொம்ப ஒரு கதைக்குள்ளே வந்து அவுட்லேயே ஒரு ஸ்பீடா இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே எப்படி பண்ணலான்னு ஒரு டிசைட் பண்ண கமிட் ஆனவங்க. அப்போ வந்து ஒரு ஏற்கனவே 2 படம் பண்ணோம், அதில் நிறைய ஃபேமிலி இருந்துச்சு, ஆக்ஷன் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. இது வந்து கொஞ்சம் ஃபேமிலி கொஞ்சம் குறைச்சிக்கலாம், ஃபேமிலி பார்க்குற மாதிரி எடுக்கலாம். ஆனால் ஃபேமிலி நிறைய யூத் ஆடியன்ஸோட பண்ணணுன்றக்காக ஒரு 60% ஆக்ஷன் அண்ட் 40% வந்து ஒரு எல்லாரும் பார்க்குற மாதிரி ஒரு விஷயங்கள். இந்த மாதிரி ஒரு ஐடியாவில் வந்து ஸ்க்ரீன் பிளே பண்ணேன். அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து உண்மையிலேயே வந்து எனக்கு வந்து ஒரு திருப்தியா எடுக்கும்போது வந்து அந்த திருப்தி இருந்துச்சு. விஷாலுடைய ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன், டைமிங்லேயும் சரி, அந்த வேலையிலையும் சரி, ஈடுபடுத்திக்கிட்டது, பர்ஃபார்மன்ஸ்லேயும் சரி. ஆக்ஷன் வந்து எப்பவுமே ஒரு நாள் பண்ணாலும் தெரியும், ஆனால் ஒரு எமோஷனல் பர்ஃபார்மன்ஸ் உண்மையிலே கண் கலக்கிற மாதிரி ஒரு 2-3 இடம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் பார்த்தீங்கன்னா எண்ணில் வந்து ஒரு டைலாக் இருக்கும். அதாவது காயப்பட்டவனுக்கு காயம் ஆடுற வரைக்கும் வலி, ஆனால் காயப்பட்டவனுக்கு காயம் ஆடுற வரைக்கும் வலி, ஆனால் காயப்படுத்தினவனுக்கு காலம்புறா வலின்னு சொல்லி மனசு வலிக்குது மாமான்னு சொல்லி அவர் கண் கலக்கும் போது மொத்த ஆடியன்ஸுமே வந்து ஒரு ஃபீல் பண்ணாங்க. எனக்கு அது எப்போதான் பார்த்தாலும் அடிக்கடி இந்த படம் வண்டியில் ஓடிட்டு இருக்கும். ஸோ அந்த இடம் ஒரு ரொம்ப ஃபீல் பண்ணும். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டேன் எமோஷனல் ஏரியாவில். ஸோ ஏற்கனவே வந்து ஒரு எமோஷனலான ஒரு கதைக்குள்ள நல்ல ஒரு 2-3 சீன் ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணி பண்ணோம். அது அழகாக பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்தீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ஒவ்வொருத்தரையா வந்து சொல்ல போறது இல்லை, வெரி சாரி. என்னோட ஆர்டிஸ்ட் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே வந்து டெக்னீஷியன்ஸ் அத்தனை பேர் நல்லா பண்ணியிருந்தாங்க. டிஎஸ்பி இருக்கட்டும், சுகுமார் சார் இருக்கட்டும், எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. இதுல வந்து நான் வந்து கொஞ்சம் ரொம்ப நாளா வந்து எல்லாம் இந்த சிங்கிள் ஷாட்டை பற்றியே பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதை பத்தி கொஞ்சம் சொல்லலாம் இருக்கேன். ஏன்னா படம் என்னவா இருக்க போகுதுன்றத எல்லாரும் ப்ரெஸ் மீட் ஆரம்பிச்சு இது வந்து ஒரு பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ப்ரெஸ் மூலமா நான் ஆடியன்ஸுக்கு சொல்ற விஷயம் உங்களுக்காக வந்து ரொம்ப ஒரு மெனக்கடல் பண்ணி தான் இந்த படத்தை வந்து மேக்கிங் பண்ணியிருக்கோம். இதுல வந்து 8 ஃபைட் அண்ட் சேசி எல்லாம் சேர்ந்து ஒரு 8 சீக்வன்ஸ் இருக்கு. அந்த 8 சீக்வன்ஸையும் 4 மாஸ்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஃபைட்டை பிரிச்சு கொடுத்தோம்.
எல்லாருமே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. என்னோட ஒரே ஒரு இது என்னன்னா, அதாவது இது வந்து ஆயிரத்தி படம் ஆகிறாங்க. இந்த ஃபைட் வந்து ஒருத்தருக்கு பிடிக்கலாம் அப்படிங்கிறவங்கலாம் என்னோட இருக்கலாம். ஆனா ஏன்னா வச்சா நீ மட்டும் கேட்கவே கூடாது. ஏன்னா வேணும்னி வச்ச மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா நான் ஆடியன்ஸை மதிச்சு ஸ்கிரீன் பிளே பண்றாங்க. கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் மிஸ் ஆகலாம். ஃபைட் உருவலாம் கூட மாசம் சொல்லுங்க. மாசம் 10 வச்சுக்கோங்க. ஒரு 6 ஆகிக்கணும், ஒரு 4 ஆகிக்கோங்க. ஏன்னா நான் இருந்துச்சு 2 அடி போடுறதுனால ஹீரோ மிச்சம் ஒரு 6 அடி போட்டோம் 12 அடி இதெல்லாம் வந்து சொல்லுவேன். ஸோ நான் ஆடியன்ஸை மதிக்கணும்னு நினைக்கிறாரு. அப்புறம் நீங்களும் நிறைய கேள்வி என்னன்னா இன்னும் பழக்கம் விட்டுருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் அடிப்பீங்க. ஸோ அதனால அதெல்லாம் பார்க்குறேன். அதனால நான் வந்து இதுல வந்து கொஞ்சம் யதார்த்தம் மிஸ் ஆகாம பண்ணியிருக்கேன். அதனால நிச்சயமா வந்து ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பா வந்து ஏன்னா அந்த ஃபைட் வச்சுக்கின்னு கேட்க மாட்டாங்க. நான் ஒவ்வொரு ஃபைட்லயும் வந்து ஒவ்வொரு ஒரு கண்டென்ட் வச்சிருக்கோம். அதாவது தேவை நம்ம வீட்டுக்கு முன்னாடி சும்மா சொல்றேன், ஒரு வைத்தியரி ஒரு யாரோ ஒருத்தர் சொல்றேன், என்ன பயங்கர ஆக்ஷனா இருக்கு. நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு 10 பேர் வந்து நிற்கிறான், நம்ம அடிக்கிறது. நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு நேரம் பொறுமையா இருக்கும், போலீஸ் ஃபோன் பண்ணணும். எதுவும் வரல, அவங்க கூட்டம் வைக்க போறாங்கன்னா கொண்டு வந்து அரவணை உடக்க உடம்பு எல்லாத்தையும் எடுத்து நம்ம தயாரே அடிப்போம். இந்த மாதிரி ஒரு மூட்ல தான் அவர் படம் வந்து அட்டன் பண்ணியிருக்காரு. அதாவது ஒரு பிரச்சனை அதை எப்படியாவது ஃபேஸ் பண்ணி ஆகணுங்கிற கோணத்துல எல்லாம் விரட்டி அடிச்சிருக்காரு, துரத்தி வெட்டியிருக்காரு, கவலை போட்டு என்னென்னமோ பண்ணியிருக்காரு எல்லாருக்கும். ஏன்னா அந்த மாதிரி படமே ஒரு கதையை வந்து பரபரப்பா டீசர் பார்த்துருக்கீங்க, ஒரு சின்ன ஒரு பரபரப்பு இருந்துச்சு. ஆனா அந்த பரபரப்பு படம் எடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனா நான் ஒரே ஒரு தப்பு மட்டும் பண்ணேன். என்னன்னா ஃபாஸ்டா கட் பண்றேன்னு சொல்ற ஒரு பிளேயிங் இருந்துச்சு. அது வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி எல்லாம் ரசிச்சாங்க. இப்போ வந்து நான் கொஞ்சம் லோக்கல்ல எல்லா ஏரியா வரைக்கும் ஒரு டீ கடை வரைக்கும் போய் இல்ல ஒரு ஆட்டோ டிரைவர் வரைக்கும் போய் எல்லாத்தையும் வந்து ஒரு ஐடியா எல்லாம் கேட்பேன். நான் எப்படி இருந்துச்சு, என்ன மைனஸ், ஏன்னா நம்ம ஓட படம் போனது கூட எல்லாமே எடுத்துருக்கோம். ஸோ போனாத படத்துல ஏதோ ஒரு விஷயம் எப்படி பிடிக்கல அப்படின்னா போது ஃபாஸ்டா கட் பண்றீங்க சார், அது வந்து இப்போ கொஞ்சம் எங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இல்லை அப்படின் போது சரி அப்ப எப்படி படத்தை பாஸ் பண்ணும்போது இந்த ஸ்கிரீன் பிளே வந்து பாஸ் பண்றாரு. செம்ம பேஸ்ல இருக்கும் ஸ்கிரீன் பிளே. அதுல ஒரு முக்கியமான சீக்வன்ஸ் தான் இந்த சிங்கிள் ஷாட் ஃபைட். அதை பத்தி தேவி சார் அதுக்கு முதல் ரசிகர் நினைக்கிறேன். ஏன்னா முதல்ல வந்து எடிட்டர் பார்த்து கட் பண்ணி அவர்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் காட்டினேன். பார்த்தோட அது வந்து ரொம்ப மெஸ்மரைஸ் ஆகிட்டாரு. சரி அப்ப நம்ம எவ்வளவு கொஞ்சம் வேலை செஞ்சிருக்கோம் போல இருக்கு. ஏன்னா இந்த சிங்கிள் ஷாட் வந்து எதுக்காக எடுத்தா வேணும்னு எடுக்கல. கண்டிப்பா சிங்கிள் ஷாட் எடுக்கும்போது முதல்லாம் தோணல. அந்த ஸ்கிரீன் பிளே பண்ணி ஒவ்வொரு ஃபைட்டும் ஒவ்வொரு மாதிரி எடுத்து வரும்போது இது வந்து ஒரு சீன் ஒண்ணு ஆரம்பிச்சு அந்த சீன் வந்து அப்படியே ஃபைட்டா கன்வெர்ட் ஆகி அந்த ஃபைட் சேசிங்கா மாறி அதுல 3 வண்டி பிளாஸ்ட் ஆகி 4வது வண்டி தப்பிட்டு வரும்போது இந்த ஹீரோ ஹீரோயின் போற அந்த வண்டி வந்து ஒரு ஃபாரஸ்ட்குள்ள போய் அது வந்து டிசப்பியர் ஆகும்போது அந்த கடைசியா தப்பிட்டு அந்த வண்டி கூட அந்த ஃப்ரேம்ல போயிட்டு இருக்கணும். இது எல்லாமே சிங்கிள் ஷாட்டா இருக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணோம். அது எப்படி எடுக்கிறது பத்தி போகணும்னு சொல்றேன். எடுத்தோட ஹீரோ ஒரு ஜீப்ல வந்துட்டு இருப்பாரு, ஹீரோயின் வந்து ஒரு பஸ்ல இருப்பாங்க. ஆனா ஒரே கேமராமேன் கையில கேமராமேன் ஜீப்ல ஒரு பொசிஷன்ல இருப்பாரு, டைரக்டர் ஜீப்ல ஒரு இடத்துல ஒளிஞ்சு உட்கார்ந்துட்டு இருப்பாரு. வண்டி போயிட்டு இருக்கு, ஹைவேஸ்ல போயிட்டு இருக்கு. 3-4 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச், 5 நிமிஷம் ஷாட். இப்ப கிளம்பி போயிட்டே இருக்குது. இப்போ கேமராமேன் வந்து ஹீரோ இருக்காரு, வண்டி போல காட்டுல ஒரு பஸ் ரோட்ல போயிட்டு இருக்கு. இந்த ரோட்ல அங்க ஹீரோ இருக்காரு. ஹீரோ வந்து அந்த பஸ்ஸை வந்து ஆன் அடிச்சு வண்டியை டிரைவர் நிறுத்த மாட்டேங்கிறா. இவன் நிறுத்தியாரு, திருப்பி கப்பல் பண்றாரு, நிறுத்த மாட்டேங்கிறா. உடனே போய் கிராஸ் கட் அடிக்கிறாரு. கிராஸ் கட் அடிச்ச உடனே அந்த பஸ் பின்னாடி பிரேக் அடிக்குது. இப்போ கேமராமேன் கையில வந்து கேமராமேன் அசிஸ்டன்ட் கிட்ட கேமரா மாறுது, அவரை எடுத்துட்டு வெளியே போயிட்டு இருக்காரு. இவர் கீழே இருந்து இறங்கி வராரு. இப்ப கேமராமேன் கையில கிட்ட வருது, கேமராமேன் வந்து கேமரா கையில வாங்குறாரு. இப்போ டைரக்டர் ஓடி போய் வெளியே போய் மாஸ்டர் கொண்டு போய் இருக்கிறாரு. அங்க இருந்து அவர் மாஸ்டர் கிட்ட வந்து அங்க இருந்து மைக்ல இருந்து கமெண்ட்ஸ் கொடுக்குறாரு. இப்போ இவர் நடந்து போறாரு. அந்த கொஞ்சம் ஃபாஸ்டா பேசணும்னு நினைக்கிறேன், நான் வர மாட்டேங்குது. இதோட ஃபாஸ்டா பேச முடியாது. சோ மேல பஸ் கிட்ட போறாரு. போய் வந்து அந்த படியில ஏறாரு. சோ காம்போசிஷன் வைஸ் லோவா இருக்க கூடாதுக்காக ஒரு சென்டர் ஸ்டேட் வந்து அங்க வந்து ஒரு ஸ்டூல கொண்டு வந்து போடுறாரு. அது மேல கேமராமேன் ஏறி சின்ன கரெக்ட் காம்போசிஷன் வைக்கிறாரு. அங்க ஒரு சீன் ஒன்று போகுது. கடைசி அவங்களை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு கீழே இறங்கி வராரு. இறங்கி வந்து இங்க வந்து திரும்பி பார்த்தாச்சுன்னா ஹைவேஸ்ல ஆப்போசிட் ட்ராக்ல 2 வண்டி வருது. அது வில்லன் குரூப் ட்ராக், ஒரு 15 ஃபைட்டர்ஸ் வராங்க. இப்ப இறங்கி ஓடி போய் வண்டியில போய் ஏறாங்க. வண்டியில போய் ஏறணும்னா அதுக்குள்ள அந்த ஜீப் வந்து பழந்து நிக்குது. 15 ஃபைட்டர்ஸ் இறங்குறாங்க. இறங்கி ஃபைட் ஆரம்பிக்குது. ஒவ்வொருத்தரையும் அடிக்கிறார். எடுத்தவங்க புடிச்சு வச்சு நெஞ்சில கட்டி எடுத்து குத்தி மத்தவங்க த்ரில்ஃபுல்லா பார்த்து ஒவ்வொருத்தரையும் எட்டி வதைக்கிறாரு, மிதிக்கிறாரு, குத்துறாரு, அடிக்கிறாரு. ஆனா எட்டி வதைக்கும் போது அவங்க பறந்து போகணும். ஏன்னா ஒரு ஃபைட்டர் அடிச்சதுக்கு அப்புறம் அப்படி திரும்பி கேமரா திரும்பி வரும்போது எல்லாமே சிங்கிள் ஷாட். கேமரா திரும்பி வரப்போ அவர் வந்து அந்த ரோப் எடுத்து ஊக்க மாட்டிட்டு ரெடியா இருக்கும் அந்த ஃபைட்டர். அந்த ஃபைட்டர் நிற்கும் போது ஃபைட்டர் மாஸ்டர் அசிஸ்டன்ட் வந்து கரெக்டா இருக்கணும். மாஸ்டர் அந்த கமெண்ட் வந்து இன்னொரு வேலை உட்காந்து கொடுக்கணும்.
காரு. இந்த 15 பேரை அடிச்சு போட்டு திருப்பி அந்த ஜீப்ல ஏறி கிளம்புறாரு. அது கூட பஸ்ல ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் 50 பேர் இறங்கி அங்க இருந்து எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களும் அந்த இந்த சீனுக்கு வந்து கோஆபரேட் பண்ணும். யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணாலும் முடியுது. இப்போ வண்டி மறுபடியும் கிளம்புது ஜீப்பு. அவன் வந்து 2 வண்டி உங்களுக்கு துரத்திட்டு வருது. துரத்திட்டு வரும்போது கேமரா கையில இருந்து கேமரா வந்து பாக்குது. 15 ஃபீட் ஹைட் போகுது. போயிட்டு இருக்கும்போது கடைசியா வந்து வண்டி 2 வண்டி இந்த வண்டியை துரத்திட்டு போகும்போது கரெக்டா ஹைடென்ஷன் வயர்ல வந்து 100 மீட்டர் கிட்ட உயரத்துல வந்து ஒரு கேமரா பட்டு டம்மு கீழே வந்து உடஞ்சிருது கேமரா. அப்படியே கட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு கேமரா, இன்னொரு சேம் ப்ராசஸ். அந்த ப்ராசஸ்ல இப்ப திருப்பி அந்த உயரோட ஹைட்டை மெஷர் பண்ணி 80 ஃபீட் ஹைட்ல 100 ஃபீட் மீட்டர் கிடையாது 100 ஃபீட் 80 ஃபீட் ஹைட்ல அந்த கேமரா போயிட்டு இருக்குது. அங்க போயிடுச்சுன்னா 2 வண்டி துரத்திட்டு போகுது. ஆப்போசிட்ல 2 வண்டி வருது. இந்த வண்டியை மறிக்குது. இந்த வண்டி மறிச்சோடனே இருந்து அங்க வந்து வண்டி முன்ன பின்ன போகுது. இந்த வண்டி குறுக்க வந்து வண்டி ஒண்ணு இடிக்குது. அங்க இருக்க ஃபைட்டர்ஸ் ஜிம்பாய்ஸ் எல்லாம் மேலே வண்டி மேல வந்து வெட்ட வராங்க, குத்த வராங்க, டம்முட்டு கண்ணாடி உடைக்காங்க, எல்லாம் பண்றாங்க. அது மீறி அடிச்சு தூக்கிட்டு இந்த வண்டி கிளம்புது. இது கிளம்புறதுக்கு முன்னாடி கேமரா மேல வந்து கேமரா கீழே வருது. கேமரா எப்படி கையில பிடிச்சாரு தெரியல, பிடிச்சிட்டு அங்கேயும் ஓடுறாரு, சுத்தி 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 ஓடுறாரு. கடைசியில் அந்த ஜீப்புக்குள்ள போய் உட்காந்துக்கிறார். ஜீப்புக்குள்ள போய் இந்த உட்கார்ந்து கூட வண்டி கிளம்புது. பிளான் பண்ணா பின்னாடி 4 வண்டி தொடர்ந்து ஒரு வண்டி வந்து ஒரு பெரிய போஸ்ட்ல அடிச்சு பிளாஸ்ட் ஆகுது. அது மட்டும் சிஜி பிளாஸ்ட் மட்டும் தான் சிஜி. அது ஷார்ட் கட் ஆகுது. அதுக்கடுத்து ஒண்ணு வந்து டாப்ல உள்ள ஒரு காவாயிரம் போய் விழுது, ஒரு பிரிட்ஜுக்குள்ள போய் விழுது. அந்த உழுத மட்டும் சிஜி. அதுக்கடுத்து ஒண்ணு வந்து சென்டர் ஆஃப் தி மீடியம் வந்து அடிச்சு நொறுங்கி அந்த வண்டி தீ பிடிக்குது. இதை தாண்டி அவங்க எஸ்கேப் ஆகி போய் ஒரு ஃபாரஸ்ட்ல போறாரு. இந்த 3.5 கிலோமீட்டரும் எங்களுக்கு கண்ட்ரோல்ல வந்து அந்த ரோடு கிடைச்சது. எல்லா டெக்னீஷியனோட சப்போர்ட் கிடைச்சது. விஷாலுடைய அந்த டெடிகேஷன் சப்போர்ட் எல்லாம். இது வந்து இதை சிங்கிள் ஷாட்டா தான் எடுக்கணும். ஒரு பிடிவாதத்தோட நான் வந்து நிறைய பேர்கிட்ட பேசினேன், நிறைய டெக்னீஷியன்ஸ் பேசினேன், நிறைய பேர் ஸ்டிச் பண்ணிடலாம் முடியாது. சில பேர் வந்து ரொம்ப ராவா இருக்கு சார், ராவா தான் சார் இருக்கும். ஆடியன்ஸ் ரொம்ப ராவா தான் ரசிக்கிறாங்க. அதுக்கு நமக்கு வெற்றி மாறல் பார்த்து அவங்கெல்லாம் வந்து சில விஷயங்களை ராவா கொடுக்குறத பார்க்கும்போது நிறைய படங்கள் பார்த்து நம்ம கற்றுக்கிறது தானே சார். அதுக்கெல்லாம் எனக்கு நல்ல இருக்கு. அதுக்கு ஒரு அடையாளங்களுக்கு எனக்கு டேரக்டர்ஸ் இருக்கிறாங்க. நீங்க ஒரு ராவா ஒரு கண்டென்ட் கொடுத்தா ரசிக்க, நம்ம படமே கமர்ஷியல் படம் தான், ஒரு கண்டென்ட் கொடுத்தாலே எல்லாத்தையும் போராடி கடைசியில் எனக்கு 2 மாசம் கிடைச்சாரு நிறைய பேர். அது சொன்ன சார் என்ன வேணாலும் பண்ணிடலாம் வாங்க சார். மாஸ்டர் அந்த ஃபைட்டை மட்டும் கம்போஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். அடிச்சுட்டு முன்ன பின்ன நான் வச்சிருக்கேன், நீங்க உங்ககிட்ட சொல்ற நீங்க எடுத்துருங்க. ஸோ அவர் வந்து பண்ணிட்டாரு. ஸோ ஒரு மனவலியோட தான் அந்த வேலைக்கே போவாங்க. ஏன்னா இது முடிஞ்சிருமா முடியாதுன்னு சொல்லி திருப்பதியில் ஷூட் பண்ணோம். அப்படியே மலையை பார்த்து அப்படியே நின்றுட்டு இருந்தேன். நைட் 10:30 மணிக்கு அந்த லொக்கேஷன் பார்த்தேன். வண்டியிலே வந்து ஸ்பீடாமீட்டர் பார்த்து மெஷர் பண்ணணும். 3.5 கிலோமீட்டர் டிவைடட் பை 7 சீக்வன்ஸ் 500 மீட்டர்ஸ் ஒரு சீக்வன்ஸ். ஸோ இப்படி ஒரு கணக்கெல்லாம் போட்டுட்டு நைட்டு முடிச்சு காலையில் போனோம். சார் வந்தார், பிளான் பண்ணோம். ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கு சார். 2 நாள் மத்தியானம் 3 மணிக்கு ஒரு டேக்கு, 5 மணிக்கு அடுத்த டேக்கில் வந்து ஓகே ஆயிடுச்சு. ஓகே ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த மனபூமியும் அந்த பெரியும் வந்து போச்சு. ஏன்னா நம்ம நினைச்சதை சாதிச்சிட்டோம் அப்படின்னு. ஸோ இதை நான் எதுக்கு ஒரு டீட்டெயிலாக சொல்ல டைம் நிறைய எடுத்துப்பேன்னா, இந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லை, படத்துல எல்லா விஷயத்திலையும் ஆடியன்ஸை மதிச்சு நாங்கள் நிறைய வேலைகள் செஞ்சிருக்கோம். அது வந்து நிச்சயமா உங்களை வந்து சந்தோஷப்படுத்தும், திருப்திப்படுத்தும் நினைக்கிறேன். வேற எதுவும் நான் பேச விரும்பல. நீங்க படத்தை பாருங்க, ப்ரெஸ் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஆடியன்ஸ் கண்டிப்பா பிடிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு சின்ன பெயினோட வருவீங்க கண்டிப்பா, வரி ஒரு எமோஷனலா வெளில வருவீங்க படம் பார்த்து, நம்பிக்கை இருக்கு. நன்றி. Thank you so much, sir. All set.